பிரைஸ் லார்ட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 43 அதிகாரம் 18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க. அதாவது என்ன விஷயம்னா, மகனே மகளே, நீ இதுக்கு முன்னாடி நிறைய தப்பு பண்ணிட்டமா, நிறைய பாவம் பண்ணிட்ட, என்ன அறியாத போது நீ நிறைய விஷயம் பண்ணிட்ட, நிறைய எனக்கு விரோதமா நீ பாவம் பண்ணிட்ட. ஆனா நீ இப்ப நீ ஏற்றுக்கொண்டல, அதனால உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டமா, உன் தப்ப நான் மன்னிச்சிட்டமா, இனிமே நீ கவலைப்பட தேவையில்ல, நீ என்னுடைய பிள்ளையா மாறிட்ட. அதனால முந்தின காரியங்கள்லாம் நீ நினைக்காதமா, பூர்வமான காரியங்களை சிந்திக்காதமா, உன் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்யப்படுற, ஒரு புதிய மாற்றத்தை உன் வாழ்க்கையை நான் கொடுத்துருக்கமா, அதை நீ சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க. ஆனா நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோமா, நம்மளுடைய பழைய பாவங்கள், பழைய காரியங்களை வந்து நம்மள பின்தொடர்ந்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஏசப்பாக்குள்ள வந்துட்ட பிறகு நீ அதை செய்யி, நீ அதை பண்ணுன்னு சொல்லி மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், தூண்டிக்கிட்டே இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை நீ நினைக்காத, ஏன்னா முந்தின காரியத்தை நினைக்காத, ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையை நான் செய்ய போறேன்னு சொல்றாரு. அதனால பழைய வாழ்க்கை உங்களை பின்தொடர்ந்து வரணும்னா ஏசப்பா சொல்றாரு, இன்னைக்கு அந்த பழைய வாழ்க்கை உன்னை விட்டு நிச்சயமா போக. விசுவாசத்தோட இதுக்கு முன்னாடி நிறைய பாவம் பண்ணிருக்கலாம், நிறைய தப்பு பண்ணிருக்கலாம், எனக்கு விரோதமா நீ நிறைய தப்பு பண்ணிட்டு இப்போ அதுல இருந்து விடுதலை ஆகிட்ட பிறகு மறுபடியும் உன்னை பின்தொடர்ந்து வந்துட்டு நினைச்சிட்டே இருக்கியா? என்னை விசுவாசி, இன்னைக்கு உன் வாழ்க்கையில இருக்க எல்லாத்தையும் நான் எடுத்து போடுவேன், நம்பிக்கையோட ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையை நான் செய்ய போறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருங்க. இன்னைக்கு அதை நீங்க பார்க்க போறீங்க. விசுவாசிச்சீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வசனங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ.